ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் ஒரு நாள் மார்னிங் டில் நைட் என்னென்ன மாதிரியான சாஸ்திரங்கள், என்னென்ன மாதிரியான சம்பிரதாயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணணும். சரி, ஒரு பெண் இப்படி இருந்தால் அந்த குடும்பத்துக்கு நல்லது அப்படிங்கிறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வேறு, அன்றைக்கி இருந்த காலகட்டங்கள் வேறு. ஸோ அன்றைக்கி நம்ம ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சினிமாலாம் நம்ம பார்த்தோன்னா, ஒரு சாவித்திரி அம்மா படமோ இல்லை ஒரு ஜெயலலிதா அம்மா படமோ, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாம் பார்க்கும்போது காலையில் ஒரு சுப்ரபாதம் பாடும், ஒரு லேடி தலைக்கு குளிச்சுட்டு தலையில் துண்டை கட்டிட்டு துளசிக்கு பூஜை பண்ணி, அப்புறம் வீட்டுக்கார போய் கண்ணெல்லாம் ஊற்றி காஃபியெல்லாம் கொடுத்து இப்படி வாழ்ந்த காலங்கள் அப்படிங்கிறது உண்டு. ஸோ நம்மளுடைய அம்மாவோ இல்லை நம்மளுடைய பாட்டியோ அப்படி இருந்திருக்கலாம். எல்லாரும் டெய்லி காலை தொட்டு கண்ணில் ஒத்திக்கலைன்னா கூட கணவனே கண் கண்ட தெய்வம் அப்படின்னு வாழ்ந்த ஒரு காலம் இருக்குது. ஸோ அப்போது வீட்டில் இருந்தக்கூடிய பெண் குழந்தைங்கள் எல்லாம் அப்பா அம்மா ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போனால், ஒரு தை வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை புத்துக்கு பால் தெளிக்கிறது, அன்றைக்கி ஃபுல்லாக விரதம் இருக்கிறது, இப்படி இருந்த காலங்கள் இருந்தது. பட் இன்றைக்கி கால சூழ்நிலைகள் நிறையா மாறி இருக்குது. அண்ட் ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றில் தான் நம்ம இருக்கோம். ஸோ டோட்டலி நம்ம கார்ப்பரேட்டில் இருக்கோமா அப்படின்னாலும் இல்லை, அண்ட் கார்ப்பரேட்டில் இல்லாமல் வாழ்கிறோமா அப்படின்னும் இல்லை. இன்றைக்கி ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க கூட ஒரு ஆன்லைனில் புக் பண்ணி வாங்குகிற அளவுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய படிக்காத பெண்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கெல்லாம். அப்போது இன்றைக்கி நம்மளுடைய சம்பிரதாயங்கள் எல்லாம் மாறி இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா, பட் ஸ்டில் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். நம்ம டோட்டலாக அதிலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளால் வி கேன் ஃபாலோ த சேம் லைஃப் ஸ்டைல். பழைய மாதிரி நம்மளால் இருக்க முடியும். இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பெண் ஒரு குடும்ப தலைவி, நான் பேசுகிறேன், திருமணம் ஆனவங்களை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஸோ ஒரு பெண் ஒரு குடும்ப தலைவி தன்னுடைய கணவன், தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய குடும்பம், இவங்களுக்காக நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அவங்க பொருளாதார ரீதியாகவும் சம்பாதிச்சு கொண்டு போய் கொடுத்து ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களோட ஃபேமிலி, அவங்க ஹெல்த்து எல்லாம் நல்லா இருக்கணும். அப்போ அவங்க காலையில் எழுந்திருந்து இன்றைய காலகட்டங்களில் ஒரு சம்பிரதாயப்படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஏன்னா அது ஒரு நிறைய விட்டமின் டி கொடுக்கும் ஒரு பாடிக்கு. அதனால் இப்போ காலையில் நான் காஃபி போடணும், டிகாக்ஷன் போடணும், இது இல்லைன்னா எனக்கு கஷ்டம், என் வீட்டுக்கார் திட்டுவார், பசங்க வேலை, இது எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க. காலையில் எந்திரிக்கிறீங்களா, நீங்கள் ப்ரஷ் பண்ணுறீங்களா, முகம் கழுவுறீங்களா, ஒரு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது 5 நிமிஷம் கூட ஆகாது. ஒரு சூரியனை பார்த்து ஒரு 5 நிமிஷம் நம்ம ஒரு ஆதித்ய காயத்ரி சொல்லலாம், சூரிய காயத்ரி சொல்லலாம், இல்லை சூரிய பகவானை கிழக்கு நோக்கி நம்ம நமஸ்காரம் பண்ணி, என்னுடைய உடம்புக்கு தேவையான எனர்ஜியை நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். இயற்கை பஞ்சபூதங்களை நம்ம வணங்குறோம் இல்லையா, நீங்கள் சூரியனை வணங்கினாலே அனைத்து தெய்வங்களையும் வணங்கினது. ஏன்னா நித்திய சூரிகள்னு பேர், சூரியன் சந்திரன் இவங்கெல்லாம் இறைவனை அவங்க பூஜை பண்ணுறாங்க, டெய்லியே அவங்க பண்ணுறாங்க. அதனால் அந்த சூரியனை நாம் பண்ணலாம். பட் எத்தனை லேடிஸ் அவங்க பண்ணுறாங்க இல்லைங்களா? கண்டிப்பாக இல்லை. காத்தால இருந்தோம்னா நம்ம ப்ரஷ் பண்ணி முகம் கழுவணும் அப்படின்னா அடுத்தது நம்ம அடுப்புக்கடியில் தான் ஃபஸ்ட்டு நம்ம போகிறோம். நம்ம சூரியனை போய் பார்க்குறதோ, இல்லை இப்போ ஃப்ளாட்டில் இருக்கும்போது ஒரு நைட்டியில் இருப்பாங்க, ஐயோ இதுக்குன்னு நம்ம மொட்டை மாடிக்கு போகணுன்னு. பட் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அது உங்களோட அந்த டிசிப்ளினை மாற்றி பாருங்களேன், அண்ட் யூ வில் கெட் ஸோ மச் ஆஃப் எனர்ஜி. நம்மளால் எக்ஸசைஸ் பண்ண முடியல, நம்ம யோகா பண்ண முடியல, அதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்னாலலாம் காத்தால் டெய்லியெல்லாம் எக்ஸசைஸ்லாம் என்னால் பண்ண முடியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் நான் தான் சமைக்கணும். காலையில் எழுந்திருந்து ஒரு 5 மினிட்ஸ் அந்த சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது நான் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கி வந்தோம்னா, ஏன்னா இது ஒன்றும் மொட்டை மாடியில் போய் தான் நம்ம பண்ணணும் நம்ம வீட்டில், இல்லைன்னா நம்ம வீட்டு வாசலில் சூரியன் எங்கே வராரோ அங்கே தான் நம்ம போய் பண்ணுறோம். இந்த சூரிய நமஸ்காரமாக ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பண்ணிவிட்டு, லேடிஸ் கண்டிப்பாக ஒரு விளக்கேற்றி சுவாமி கும்பிடுறது அப்படிங்கிறது அது ஒரு ப்ராக்டிஸாகவே நீங்கள் வைக்கணும். அண்ட் நான் குளிக்காமல் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா, விளக்கேற்றுறதுக்கு எப்பொழுதுமே பெரிய தோஷங்கள் என்பது கிடையாது. அதனால் நீங்கள் காலையில் நேரம் ஒரு முகம் கழுவிட்டு நீங்கள் தலையை விரித்து போடாமல் அட்லீஸ்ட் ஒரு ரப்பர் பேண்ட் இல்லை ஒரு கொண்டை போட்டுட்டு, ஏன்னா தலையை விரித்து போட்டு நம்ம தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது கூடாது, சாஸ்திரப்படி அது கூடாது. அதே மாதிரி ஈர துணியோடு நம்ம சாமிக்கு செய்கிறது அப்படிங்கிறதும் தப்பு. அதனால் லேடிஸ் காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணி நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு
தாராளமாக விளக்கேற்றுங்க. அண்ட் தலையை விரித்து போட்டு சாமிக்கு செய்கிறதோ இல்லை தலையை விரித்து போட்டுகிட்டே எப்பொழுதுமே பண்ணுறதோ கூடாது. அண்டு வீட்டுக்குள்ளே அந்த கூந்தல் அலைந்தால் குடி அலையும்னுவாங்க. அதனால் வீட்டுக்குள்ளே தலையை விரித்து போட்டு தலை துவட்டுறது இல்லை அந்த ஈரத்தோடையே அந்த தலை குளித்து அந்த ஈரத்தில் சொட்டும் பார்த்திங்களா அந்த தண்ணி, ஸோ அதெல்லாம் நம்ம பூமியில் படக்கூடாதுன்னுவாங்க. இதெல்லாமே பாபம். அதுவும் எஸ்பெஷலி லேடிஸ்க்கு அந்த நுனி முடியிலேருந்து வரக்கூடிய அந்த ஈரம் பூமியில் பட்டதுன்னா அது குடும்பத்துக்கு ஆகாது அப்படிங்கிறது. ஏன் இது எல்லாமே பெண்களுக்கு வச்சுருக்காங்க, ஏன் ஆண்களுக்கு எதுவுமே பெருசாக சொல்லலை அப்படின்னா, ஆண்களுக்கும் இருக்குது சில சம்பிரதாயங்கள், பட் லேடிஸ்க்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு பெண் என்பவள் குடும்பத்துடைய ஆணி வேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெண்கள் இந்த முறைகளை எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. அண்ட் ரெண்டாவது, நீங்கள் சமைக்கிறீங்க இல்லைங்களா, இப்போ சாதத்தை எல்லாம் நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வைக்கிறோம். அதை தண்ணி ஊற்றாமல் அப்படியே போட்டுருவாங்க சிங்கில். அந்த சமைக்கிற அந்த குக்கர், சாதம் வச்ச பாத்திரம், அன்னம் வைக்கக்கூடிய அந்த பானையோ இல்லை அன்னம் செய்யக்கூடிய அந்த குக்கரோ காயவே கூடாது வீட்டில். அதனால் நீங்கள் போட்டிங்கன்னா அது ரொம்ப தண்ணியை போட்டு வைங்க. அது நீரோடு தான் நிரம்பி இருக்கணுமே தவிர காஞ்சு போய் அது இருக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம டெய்லியே ஃபாலோ பண்ண வேண்டியது தான். அப்புறம் பெண்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டியது, ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு பார்த்துக்கொள்ள வேண்டியது என்னென்னா, நான் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே தலை சீவுறது இல்லை வீட்டுக்குள்ளேயே தலையை துவட்டுறது இல்லை ஈரத்தோட அந்த பூமியில் தண்ணி படுறது, இதெல்லாம் குடும்பத்திற்கு ஆகாது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் டைம். ஸோ ஒரு லேடிஸ் ஜென்ரலி ஒரு பீரியட்ஸ் டைமில் நம்ம சாமிக்கிட்ட போக மாட்டோம். அண்டு சாமிக்கிட்ட போகிறது, அந்த நிழல், நம்மளுடைய நிழல் சாமி மேலே பட்டுதுன்னா வீட்டுக்கு அது தீட்டு. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் கொஞ்சம் குறைஞ்சிரும். இன்றைக்கி நிறைய பேர் ஒரு விவாதத்துக்கு பார்த்திங்கன்னா, அதான் அந்த யூடியூப்லேயே ஏன் அப்படி இருக்கக்கூடாது, இதெல்லாம் சயின்டிஃபிக்காக, இது இயற்கையில் வரதான். பட் எண்ணங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். ஒவ்வொருத்தரினுடைய மனநிலை என்பது வித்தியாசப்படும். ஒவ்வொருத்தரினுடைய சரீர சுத்தம் என்பது வேறு, ஆத்ம சுத்தம் என்பது வேறு. எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. ஸோ உங்கள் வீட்டில் தெய்வ அனுகிரகமும் தெய்வ இதுவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பீரியட்ஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த நம்மளுடைய நிழலோ நம்மளுடைய இதுவோ சுவாமி ரூம் மேலே நம்ம படாமல் இருக்க நல்லது. அதனால் ரூம் கதவை எப்போவுமே சாத்தி வைக்கலாம். இல்லைன்னா ஒரு ஸ்க்ரீனோ ஒரு துணியோ போட்டு சாமி இதை மூடி வைக்கிறது நல்லது. அண்ட் இன்னொரு விஷயம், பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு பீரியட்ஸ் டைமில் ஊறுகாய் எல்லாம் தொட வேண்டாம், ஏன்னா அது கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை மூட நம்பிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நான் நம்புவேன். எங்கள் வீட்டில் நான் நிறைய பார்த்துருக்கேன், செடி எல்லாமே பட்டு போயிடும். நான் எனக்கு கிட்டத்தட்ட நான் 30 வயசாக இருக்கும்போதே நான் யூட்ரஸ் எல்லாம் எடுத்தாச்சு. அதனால் எனக்கு அந்த பிரச்சனை அப்படிங்கிறது என் 30 வயசுலேருந்தே கிடையாது. என் வீட்டில் வேலை செய்கிறவங்கள்ட்ட நான் சொல்லுவேன், செடிக்கிட்ட போகாதீங்க, தண்ணி ஊற்றாதீங்கன்னு. அது மாதிரி அந்த நல்லா இருக்கிற செடிகள் எல்லாமே பட்டு போயிடும். அதனால் உங்கள் வீட்டில் செடிகள்லாம் இருந்ததுன்னா பீரியட்ஸ் டைமில் தயவு செஞ்சு போகாதீங்க. அண்ட் ஊறுகாய், உப்பு ஊறுகாய் ரெண்டுமே மகாலட்சுமி மாதிரி. அதனால் அந்த பீரியட்ஸ் டைமில் நம்ம கல்லுப்பை நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் சமையலுக்கு சால்ட் போட்டுக்கலாம். அண்ட் இன்றைக்கி நிறைய பெண்கள் அவங்க சமைச்சிட்டு தான் போக வேண்டியிருக்கு. ஸோ கல்லுப்பு நம்ம எப்பொழுதுமே இருக்கணும் வீட்டில். கல்லுப்பை நம்ம பீரியட்ஸ் டைமில் நம்ம சமைக்காமல் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஊறுகாய் நீங்கள் தொடாமல் இருப்பது நல்லது. அண்ட் இப்போ பீரியட்ஸ் டைமில் பசங்களுக்கெல்லாம் சுற்றி போடுவாங்க சில பேர். ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் திருஷ்டி சுற்றி போட்டதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. வேறு யாரையாவது விட்டு செய்ய சொல்லுங்கள். நாம் அதை குழந்தைங்களுக்கு திருஷ்டி எடுக்கிறது நம்ம செய்யக்கூடாது. இப்போது நம்ம பூ கட்டி கொடுக்கறது, சாமிக்கு செய்கிறது, இதெல்லாம் இப்போ பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். பூக்கு தோஷம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம பீரியட்ஸ் டைமில் சுவாமிக்கு பூ கட்டுறதோ இல்லை சுவாமிக்கு அது தண்ணி தெளிச்சிடுவாங்க. அதனால தான் பூவை கட்டி தண்ணியில் போட்டுறது. தண்ணி தெளிக்கிறதோ இல்லை தண்ணியில் போட்டுட்டாலோ அது தோஷ நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ லேடிஸ்க்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம மார்னிங் டில் ஈவினிங் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ருக்கு. 6 மணிக்கு மேலே நம்ம விளக்கேற்றினதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு பால், தயிர், சர்க்கரை, உப்பு, வெண்மை நிற பொருட்கள் எதையும் கடனாக கொடுக்கக்கூடாது. வீட்டில் இருந்து அது வெளியில் போகக்கூடாது அப்படின்வாங்க. ஸோ அதையும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம். அண்ட் ஃபைனலி நம்ம நைட்டு படுக்க போகும்போது நம்மளுடைய பெட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
ஸோ பெட்டு பக்கத்தில் குப்பையை அடைக்கிறது, இல்லை துணியெல்லாம் வந்து மடிக்காமல் அப்படியே போட்டு வைக்கிறது, இது எல்லாமே அந்த இடத்துல வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். இட் எமிட்ஸ் ஸோ மச் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜி. அதனால் ஜென்ரலி நீங்கள் படுக்கக்கூடிய இடத்த சுத்தமாக வைங்க. அண்ட் வாரத்துக்கு ஒரு தடவை உங்கள் பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் மாற்றுங்க. இதெல்லாம் வந்து கிளீனினஸ் அப்படின்னு பேர், ஹைஜீன் அப்படின்னு பேர். ஸோ நாம் சுத்தம் சுகாதாரம் ரெண்டத்தையும் கடைப்பிடித்தால் ஒரு பெண் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்ல ஒரு ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பதிவினுடைய ஒரு முக்கிய இதுன்னு அப்படின்னு சொல்லலாம். ஸோ லேடீஸ், நீங்கள் உங்கள் ஃபேமிலி நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னா நாம் சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும். அண்ட் மோஸ்ட்லி இந்த 6 மணிக்கு மேலே 7 மணி 8 மணிக்கெல்லாம் தலை குளிக்கிறது, அதுக்கப்புறம் தலை சீவுறது, ஈரத்தோட நைட்டு படுத்து தூங்குறது, இது எல்லாமே குடும்பத்திற்கு ஆகாத ஒன்று. அண்ட் முக்கால்வாசி பேர் இன்றைக்கி நம்ம அதை தான் செய்கிறோம். 7 மணிக்கு மேலே பார்லர் போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் அந்த ஈரத்தலை இல்லாமல், ஈரத்துணி இல்லாமல், நாம் தலை ஈரத்தோடு இருக்காமல் இருக்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம பார்த்துக்கொள்வது நல்லது. என்ன நேயர்களே, இந்த பதிவில் நிறையா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் லேடிஸ் எப்படி இருக்கணும் ஒரு வீட்டில் பொதுவாக அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.